சீதை, இன்னொன்று உலகத்தை ரட்சிப்பது. இந்த உலக ரட்சகன் என்ற பெயர், அது ரெண்டு தான் ராமனுக்கு முக்கியம் என்று சொன்னார்கள். அடுத்தது முக்கியமாக ராமாயணத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நமது ஜெய ஹனுமார் அவர்தான் மிகவும் முக்கியமானவர். அவர் சொன்ன மந்திரங்கள் தான் ராமநாம மந்திரம். ராமநாம ராம 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 ராமநாம தாரகம் என்று சொல்லி இருக்கிறோமே, அப்படிப்பட்ட மந்திரம் ராமருடைய பெயர். அந்த மந்திரத்தை சொன்னாலே நமக்கு மனதில் திருப்தி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், எல்லா சுகங்களும் கிடைக்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து போகுமே, செல்வமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால், ராமா 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 என்று 2 எழுத்தை மட்டும் நாம் சொன்னால் போதும், நாம் செய்த பாவங்கள் அத்தனையும் கரைந்து போகும். அப்படித்தான் ராமனுடைய மந்திர பலன், ராமனுடைய மந்திர மகிமை, ராமநாம மகிமை. இதை பற்றி சொல்லுவதற்காக நம்ம தன்யா சீனிவாசன் அவர்கள் வருகின்றார்கள். தன்யா சீனிவாசன் ஒரு பள்ளி மாணவி. இப்படி கூட்டத்திலே வந்து ராம மந்திர பலனை பற்றி சொல்லுவதற்காக வந்தது கேட்டோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது குழந்தை வந்திருக்கின்றால் அவளுக்கு கரத்தொலியோடு அவளை வரவேற்பேன். தன்யா சீனிவாசன். நமஸ்காரம். சுத்த பிரம்ம பராத்பர ராம், காலாத்மக பரமேஸ்வர ராம். சுத்த பிரம்ம பராத்பர ராம், காலாத்மக பரமேஸ்வர ராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ராமநாமத்தை பத்தி பேச இந்த கோவில்ல நான் என்னதான் பாக்கியம் செஞ்சேன். யோசிச்சு பார்க்கும்போது என்னெல்லாம் ரொம்ப வம்பிழுக்கும் போது நானும் அடராமா அப்படின்னு அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு இருப்பேன். ஒருவேளை அதனால இந்த வாய்ப்பு கிடைத்ததோ என்னமோ. என்னோட புராணத்தை விட்டுருங்க, இப்ப நம்ம ராமநாமத்தோட வரலாறு பத்தி பார்க்கலாம். தேவலோகத்துல 100 கோடி ஸ்லோகம் இருக்கான். 100 கோடி. யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களால அவ்வளவு சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். நம்மளுக்காக வால்மீகி நாரதர் வழியா 24,000 ஸ்லோகம் ராமாயணத்துல எழுதி தந்திருக்காரு. சரி, 100 கோடியிலேருந்து 24,000க்கு வந்துட்டோம். இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டம் தானே, நம்மளால சொல்ல முடியுமா? இதுக்கு சிவபெருமான் ஒரு சுலபமான வழி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஒரு நாள் பார்வதி தேவி சிவனிடம் கேட்கிறார், மகாவிஷ்ணுக்கு 1000 நாமம் இருக்குல்ல, அதாவது சஹஸ்ர நாமம், அதுல எதுதான் மிகவும் சிறந்தது அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு சிவபெருமான் பதில் சொல்றாரு. ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இதுக்கு அர்த்தம் என்ன? ராமநாமம் சொன்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ற அத்தனை பலனும் நம்மளுக்கு கிடைக்கும், அது அதுக்கு சமம். சரி, ராமநாமம் இந்த 2 எழுத்துல என்னதான் அவ்வளவு மகிமை? முதல்ல உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு காலத்துல ஒரு ரொம்ப மோசமான திருடன் இருந்தான். ஊர்ல யாருக்குமே அவனை பிடிக்காது, எல்லாரும் பார்த்து பயந்து ஓடுவான். அவனுக்கும் ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஒருத்தர் அவன் கிட்ட சொல்றான், ராமா ராமான்னு சொல்லுப்பா, நல்லவன் இடுவ அப்படின்னு. சரி சரின்னு அவனும் சொல்லி வேலையை பார்க்கறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன சொன்னானே மறந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு மரத்தை பார்க்கறான். மரம் 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். மரா 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 மரா. நீங்களே சொல்லு பாருங்க, அது ராமா 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 அப்படின்னு தானே இருக்கு கேட்க. இந்த திருட ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு தன்னையே மறந்து ராமர் பத்தி யோசிச்சு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பல வருஷமா தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான். இந்த திருட யாரும் உங்களுக்கு தெரியுமா? வால்மீகி முனிவர். அதாவது ராமநாமம் ஒரு மோசமான திருடனையே ஒரு முனிவரா மாறுறதுன்னா அதுக்கு கண்டிப்பா நிறைய பலமும் சக்தியும் இருக்கு இல்லையா? சரி, இப்ப அந்த வால்மீகி கூட நாரதன் ஒருத்தர் இருக்கால, அவனும் லேசப்பட்ட ஆள் கிடையாதுங்க. அதாவது நாரதருக்கு ஒரு நாள் ரொம்பதான் சந்தேகம், இந்த ராமநாமத்துல என்னதான் அவ்வளவு சக்தி அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்கிறாரு. ஊரே இதை பத்தி பேசுதே, என்னதான் அதுல இருக்கு அப்படின்னு. அதுக்கு மகாவிஷ்ணு சொல்றாரு, சரி என் பேச்ச கேளு, பூலோகத்தை பாரு, அங்க ஒரு புழு கிடக்குது இல்லையா, அந்த புழு காதுல போய் ராமா ராமான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லி நாரதான் அந்த புழு காதுல ராமா ராமான்னு சொல்றாரு. அந்த புழு அடுத்த நிமிஷம் செத்து போகுது. நாரதருக்கு ஒரே குழப்பம், என்னது இது அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்கிறாரு.
மகாவிஷ்ணு சொல்றாரு, இரு இரு, அங்க ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, அதோட காதுல போய் ராமா ராமான்னு சொல்லு அப்படின்னு. நாரதர் சரி சரின்னு அந்த பட்டாம்பூச்சி காதுல ராமா ராமாங்காரு. அதே மாதிரி பட்டாம்பூச்சியும் செத்து போகுது. நாரதருக்கு கொஞ்சம் இப்போ பயம் வர ஆரம்பிக்கிறது. ஆனா மகாவிஷ்ணு அது கண்டுக்கல. அங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, கண்ணுக்குட்டிக்காதே ராமா ராமான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இந்த காதுல ராமா ராமன் சொன்ன அப்புறம் கண்ணுக்குட்டியும் செத்து போச்சு. இப்ப நாரதருக்கு நடுங்கவே ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு, எனக்கு கடைசி வாட்டி சொல்றேன் பண்ணிடு அப்படின்னு. இப்போ பூலோகத்துல ராஜாக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை காதுல போய் ராமராமான்னு சொல்லணும். நாரதருக்கு கொஞ்சம் கோமே வந்துச்சு. இப்போ கலக்கம் மூட்டுறது என்னோட வேலை, என்னையே கலக்கம் மூட்ட பாக்குறாரா? அதாவது கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பிரச்சனை தான் இருக்க போறோம், பரவாயில்ல, மகாவிஷ்ணு சொல்லிட்டா வேற வழி இல்லை அப்படின்னு அந்த குழந்தை காதுல போய் ராமாராமான்னு சொல்றாரு. ஆனா என்ன அதிசயம், அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தை என்ன சொன்னதுன்னா, நாரதா, இந்த உலகத்துல நான் ஒரு புழுவா கலந்தேன், என்னோட காதுல ராமா ராமான்னு சொல்லி ஒரு அழகான பட்டாம்பூச்சி ஆனேன். மறுபடியும் என் காதுல ராமநாமத்தை சொல்லி நான் ஒரு கண்ணுக்குட்டியாவே மாறினேன். அதுக்கப்புறம் என்ன மனுஷனாவே பிறந்தேன். ஔவையார் சொந்த உங்களுக்குலாம் தெரியுமா, ஐது ஐது மானிடராய் பிறப்பது ஐது அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல மனுஷனாக பிறக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதுதான் அந்த குழந்தை சொல்றது. என்னையே மனுஷனாக பிறக்க வச்சியே, அதுவும் என்ன சாதாரண மனுஷனா, ராஜாவோட பையனா பிறக்க வச்சுட்டார். இப்பதான் நாரதருக்கு புரியுது ராமநாமத்தோட சக்தியும் மகிமையும். இப்போ நாரதர் கதையை விட்டுருங்க, அது கொஞ்சம் பழைய கதை தான். இப்போ சமீப காலத்துல இருந்து ஒரு கதையை பார்ப்போமா? సీతమ్మ మాయమ్మ శ్రీరాముడు మా తండ్రి వాదాత్మజ సౌమిత్రి వైనతేయ ரிபுமர்தன. இது யார் எழுதினா உங்களுக்கு தெரியும்ல, தியாகராஜர். எப்போ எழுதினார் இத? ராமர் தன் குடும்பத்தோட தியாகராஜ வீட்டில் காட்சி அளிக்கும் போது தியாகராஜா தன் 2 கண்ணாலேயே ராமரை பார்த்தார். இந்த மாதிரி ஒரு பாகியம் எதுக்கு தியாகராஜருக்கு கட்டுது? ஏன்னா அவர் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 100 கோடி தடவை ராமநாமத்தை சொல்லியிருப்பார். இப்போ இந்த ராமநாமத்தினால பலன் தியாகராஜ போல கம்பர், புரந்தரதாசர், துளசிதாசர் என்று பல பல பேருக்கு ராமநாமத்தோட பலன் கிடைச்சிருக்கு. அதாவது ராமனால யாரு? மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தாராம், மனுஷனா பிறந்தாராம், மனிதருக்காகவே வாழ்ந்தாராம், அவர் பேர் சொல்லும் எல்லோருக்கும் நன்மை கொடுத்தாராம், நம் எல்லோரையும் காப்பாராம். ராமநாமங்கிறது நம்ம எல்லாரும் சொல்லலாம், வாயில் சொல்லலாம், மனசில் பக்தியோட நினைக்கலாம், இதை நோட்டில் கூட எழுதலாம். ராமநாமங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. அதாவது இந்த காலத்தை எடுத்துக்கோங்க. இப்போ குழந்தைகள்ல இருந்து பெரியவாக்கு என்னதான் இப்போ ரொம்ப பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? மென்டல் ஹெல்த், டிப்ரெஷன். இதுக்கு ஒரு எளிமையான வழி, கீப் காம் அண்ட் சாண்ட் ராம். பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம். அடுத்த வாட்டி இந்தியாவுக்கு கோடை விடுமுறைக்கு நான் செல்லும் போது இந்த அயோத்தியா கோவில ராம்லல்லாவை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெய் ஹனுமான் கோவில் மற்றும் இங்க பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இப்பொழுது இன்னொரு ஜூனியர் விஷாகா ஹரி வந்து விட்டார்கள். இங்கே நிச்சயமா ஒரு இன்னொரு குரு சிஷ்ய பரம்பரை இங்கு தொடர போகின்றது. எவ்வளவு அழகாக சொன்னாள். அதுவும் ராமனுடைய நாமத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லும் பொழுது எப்படி ஈஸ்வர் பார்வதியிட சொல்லும் போது ராமநாமத்தை சொன்னாலே பூரா விஸ்வ சகஸ்ர நாமத்தை சொன்ன பலன் கிடைக்கும் என்று அழகாக சொன்னாள். அது மட்டுமல்லாமல் ஒரு திருடர் ராமனுடைய பேரை கேட்டு ராம நாமத்தை கேட்டு அதையும் சரியா கூட கேட்க முடியாம மரா என்று சொல்லி ஆனால் தவம் பண்ணி பின்னால் 24,000 ஸ்லோகம் கொண்ட ராமாயணத்தையே எழுதக்கூடிய வால்மீகி முனிவராக மாற முடியும் என்றால் அந்த ராமநாமத்தின் மந்திரத்தின் பலனை எப்படி நாம் சொல்வது? அதற்கு மேலாக இன்றைய காலத்திலுமே பழையங்கதைகளை விட்டுவிட்டு இன்றைய காலத்திலுமே நாம் எத்தனை கேள்விப்பட்டிருக்கிறோம். ராமதாசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், தியாகராஜ பிரம்மத்தை பற்றி, தியாக பிரம்மத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ராமனுடைய உண்மையான சுரூபத்தை கண்ணால் கண்டவர்கள் இந்த காலத்திலும் அவர்கள். இப்படிப்பட்ட
ராம நாமத்தின் மகிமையை நம்ம தன்யா ஸ்ரீனிவாசன் ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு விதமான ஒரு சபை கூச்சமோ ஒரு தயக்கமோ இல்லாம ஒரு குழந்தை சொன்னதை கேட்பதற்கு போது நமக்கு எவ்வளவு மனசில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகவும் நன்றி. தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் யூ.